பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 22/1/2026 தமிழ் விசுவாவசு வருடம் தை மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி, பின்னிரவு 2:30 வரை, பின்பு வளர்பிறை பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் சதயம், மதியம் 2:13 வரை, பின்பு பூரட்டாதி. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, வெற்றிகளை குவிக்கக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக அமையும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் பணிச்சுமை குறைந்து காணப்படும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. ராசியான நிறம் பச்சை மற்றும் அடர் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய இனிய நாளாக இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருப்பு மற்றும் கருநீலம். மிதுனராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இருந்து வரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு குடும்பத்தினரின் நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல்கள் உருவாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மனமகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும். தந்தை வர்க்க உறவுகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் அமையும். தூரதேச பயணங்களுக்கு திட்டமிட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மன். ராசியான நிறம் பழுப்பு நிறம் மற்றும் சாம்பல் நிறம். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகள் மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியதாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் சற்றே அலைச்சல்கள் இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மதிப்புமிக்க நல்ல நாளாக அமைந்திருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான நிறம் அடர் பச்சை மற்றும் அடர் மஞ்சள். சிம்ம ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வு காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். நண்பர்களால் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகலாம். எடுத்த காரியங்களில் வெற்றிகளை குவிப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் அடர் சிவப்பு மற்றும் அடர் மஞ்சள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் வெற்றி பயணத்திற்கு உண்டான இனிய நாளாக இருந்து வரக்கூடும்.
எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சில சங்கடங்கள் இன்று நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உடல் நலத்தில் சற்றே ஆரோக்கியம் அவசியம். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்புமிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் சாம்பல் நிறம் மற்றும் கருநீலம். துலா ராசி அன்பர்களே, மனதிற்கு இனிமையான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பங்கு வர்த்தகத்தில் உங்களுக்கு ஆர்வங்கள் சற்றே அதிகரித்து காணப்படும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் மிகுந்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். பெண்களுக்கு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மதேவர். ராசியான நிறம் சாம்பல் நிறம் மற்றும் இளநீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சொத்து சேர்க்கைக்கு உகந்த நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். சொத்து சார்ந்து இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். எதிர்பார்த்த லாபங்கள் செய்யும் தொழிலில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். தாய்வழி உறவுகளின் அனுகூலம் மன நிம்மதிகளை தரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் அடர் பச்சை மற்றும் இளநீலம். தனுசு ராசி அன்பர்களே, செய்யும் தொழிலில் புதுமைகளை புகுத்தி ஆதாயங்களை காண்பீர்கள். சகோதர வழி உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். புதிய நண்பர்களின் வருகையால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். ஒப்பந்தங்கள் மூலம் ஆதாயங்களை காணக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பயணங்களுக்கு உண்டான திட்டங்களை தீட்டி மகிழ்வீர்கள். குழந்தைகளின் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். உத்தியோகம் புரிபவர்களுக்கு சிறப்பான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான நிறம் கருநீலம் மற்றும் மரகத பச்சை. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய நல்ல வார்த்தைகளால் பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் முக்கியமான முடிவுகளுக்கு ஆலோசனை தருவார்கள். பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை காணக்கூடிய இனிய நாளாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மனநிறைவுகளை தரக்கூடும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் இளநீலம் மற்றும் இளம் சிவப்பு. கும்பராசி அன்பர்களே, புத்துணர்வுடன் செயல்படக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனநிறைவும் மிக்க நாளாக இன்றைய தினம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிட மாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் இருந்தாலும் சற்றே மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும். நீண்ட நாளாக இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் கிடைக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பராசக்தி. ராசியான நிறம் அடர் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. மீனராசி அன்பர்களே, பயணங்களுக்கு உண்டான இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். முதலீடுகளில் லாபங்களை காண்பீர்கள். எதிர்பார்த்த பண வரவுகள் திருப்திகரமாக இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். சுபகாரிய தடைகள் விலகுவதற்கு உண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும்.
இதுவரை இருந்து வந்த பல சங்கடங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மனநிறைவுகளை தரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் இளநீலம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.